யாருக்காவது மரண தண்டனை விதிச்சு அதுக்கு மேல அவன் அப்பீலுக்கு போய் அவன் அந்த மாதிரி கொல்லாம விட்டுருந்தான், அவன் பொம்மையை பண்ணி அவன் கழுத்தை நெரிச்சு நீங்க எப்பவாவது அதை பார்த்து 9,000 பேர் பார்க்க முடியாது, ஏதாவது பண்ணுவீங்களா ஐயா? இது எனக்கும் அவருக்கு மட்டும் தனிப்பட்ட சம்பாஷணை. இது எதையாவது நினைவூட்டினா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. அவர் மரண தண்டனை விதிக்கிறார்னா இம்பர்சனல். யாரு? அவன் அந்த சட்டத்தின்படி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அந்த தண்டனை வழங்கப்பட்டது. பர்சனலா அவன் மேல அவருக்கு எந்த விதமான கோபமும் இல்லை, பயசும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்ப அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டார். இப்ப நீங்களே ஒருத்தருடைய சொத்தை மீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம் மீட்டு கொடுக்கலன்னா நீங்களே 4 பேரோட போய் நின்று உடனே அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்களா? செய்ய மாட்டீங்க. நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பிக்கிற போது தார்மீகமாக தள்ளி நின்று உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்களே ஒழிய அவர்கள் பர்சனலி அதுல இன்வால்வ் ஆவது என்பது நீதித்துறையின் தார்மீக தன்மைக்கு சரியான ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. இவ்வளவுதான்.